என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, சென்ற இடமெல்லாம் சீடர்கள் நற்செய்தியை அறிவித்த வண்ணம் சென்றார்கள். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் அவரை எடுத்து செல்ல துணையாக இருக்க இந்த பலி வழியாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய இந்த பலியிலே கிரேசியன் விஜயராஜ், மரியான் அந்தோனி, பத்மநாதன் வசீகரன், ஆப்ரஹாம் ஆக்னஸ், பிரான்சிஸ் சேவியர் ரகுடெனிஸ், சௌரிமுத்து அன்னம்மா, மரியநாயகம் கிளாரம்மா, யாரும் நினையாத ஆன்மாக்கள் மேரி சிசில், ஆல்ஃப்ரெட் பால், சேவியர் பிரான்சிஸ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக வேண்டுவோம். மேலும் ஒருவர் இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அவரையும் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி தம்முடைய திருமண நாளிலே இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற அந்த குடும்பத்தையும் இறைவன் அத்தனை நன்மைகளால் நிரப்பும்படியாக வேண்டி ஒருவர் நோய் குணமடைய மன்றாடுகிறார். அவருடைய காலில் ஏற்பட்ட நோய் குணமடைய விசேடமாக வேண்டுவோம். இன்றைய நாளில் தங்களுடைய குருத்துவ அருட்பொழிவின் தினத்தை நினைவு கூறுகிற நம்முடைய ஓய்வு பெற்ற ஆயர் கிங்ஸ்லி ஸ்வாம்பிள்ளை மற்றும் குருக்கள் எயின்ஸ்லி ரோஷான், ரோய் ஃபெர்டினன், அருட்செல்வன் இவர்களுடைய குருத்துவ வாழ்வுக்காகவும் மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. விசேடமாக இன்று வத்திக்கானிலே எமது புதிய திருத்தந்தைக்கான தெரிவு இடம்பெற இருக்கிறது. அதில் பங்கெடுக்கிற அத்தனை கருதினாள்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்து தூய ஆவியின் அருள் பொழிவு அந்த சிஸ்டன் ஆலயத்தை நிரப்ப இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உமொரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும்
யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்களும் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரியாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 35 முதல் 40 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே. பிரியமான சகோதரங்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் விருப்பங்கள் இருக்கிறது. அது ஒரு காரியத்தை செய்வதற்கான விருப்பம், ஒரு விடயத்தை தேர்வு செய்வதற்கான விருப்பம், ஏதோ ஒன்றை நிலைநாட்டுவதற்கான ஒரு விருப்பம். இவ்வாறு விருப்பங்கள் பல வகைப்பட்டதாக நமக்குள்ளே இருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு துறையிலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டிய விருப்பம். இது எங்கள் சார்ந்த, எங்களுடைய எதிர்காலம் சார்ந்த, எங்களுடைய தற்காலத்தினுடைய தேவை சார்ந்த விருப்பங்களாக எழுவது உண்டு. இன்றைய முதல் வார்த்தையிலே திருத்துதர்கள் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தையும் தூய ஆவியினுடைய வல்லமையும் பெற்றவர்களாக தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். இந்த பானையில் இருக்கிறது தான் அகப்பையிலே வரும் என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய இந்த கடந்த கால நாட்களிலே எதை பற்றி நாங்கள் சந்திக்கிறவரோடு பேசியிருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கிறோமா? இல்லை என்றால் அயலவர்களை பற்றி பேசியிருக்கிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விழுமியங்களை பற்றி பேசியிருக்கிறோமா? எங்களுடைய ஊரவர்களை பற்றிய கதைகளை சோடித்து இல்லாதது பொல்லாதுகள் நாங்கள் பேசியிருக்கிறோமா? ஒரு இடத்திலே ஒரு தந்தையர்கள் குழு இருந்தார்கள். நான் இருந்த ஒரு பங்கு ஒன்றிலே அவர்கள் ஒன்றாகத்தான் வருவார்கள், ஒன்றாகத்தான் செல்வார்கள். மாலை வேளையிலே நான் அவர்களை விசாரித்த பொழுது எவருமே முதல் வருவதில்லை, முதல் செல்வதும் இல்லை. அவர்களுக்குள்ளே ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் போல் இருந்தது. முதல் வருவதும் இல்லை, முதல் போவதும் இல்லை. ஒன்றாக வர வேண்டும், ஒன்றாக போக வேண்டும். ஏனென்றால் ஒருவர் போனாலோ ஒருவர் வராமல் விட்டாலோ அவரை பற்றி உள்ளவர்கள் கதைத்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் தங்களுக்குள்ளே அவ்வாறான ஒரு எழுதாத சட்டம் ஒன்றை வகித்திருந்தார்கள். ஆவலாதி அவதூறு. நாங்கள் பலரை பற்றி பேசுவோம். அது எங்களுடைய பக்தி சபைகளுக்குள்ளும் நடக்கும், அயலவர்கள் சந்திப்புக்குள்ளே நடக்கும், எங்களுடைய குழுமங்களுக்குள்ளேயும் நடக்கிறது. ஆகவே இந்த ஏன் அதை பற்றி பேசுகிறோம் என்றால், கிறிஸ்துவை பற்றி பேசவில்லை என்றால் எங்களுடைய பானைக்குள்ளே கிறிஸ்து இல்லாமல் இருப்பதனால்தான். இந்த சீடர்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு அவருடைய விழுமியங்கள், அவர் கொண்டு வந்த ராட்சியம் மட்டுமே இருந்ததனால் அவர்கள் சென்ற இடமெல்லாம் இயேசுவினுடைய செய்தியை அறிவித்தார்கள். நாங்களும் அவ்வாறு அறிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாளாந்த திருப்பலியிலே ஆண்டவரை சந்திக்கிறோம், நற்கருணையிலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரால் முழுமையாக நிரப்பப்பட அனுமதி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு தாம் விரும்பி அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வருகிறார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எங்கள் வாழ்விலே இறைவனுடைய திருவுளங்கள் நிறைவேற்றவும், இறைவனுடைய விருப்பங்களை எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றவும் நாங்களும் ஆசை கொள்ள இறையருள் வேண்டுவோம். ஆமீன். எங்களுடைய தேவைகளுக்காக எழுந்து நின்று வேண்டுவோம். வல்லமையின் ஆண்டவரே, இன்றைய இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரமோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறீர். நம்முடைய அன்பு பிரசன்னத்திலே எங்களை காத்து எங்களை வழிநடத்தி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நாடி செல்களாகவும் இருக்க எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பாதம் கூடியுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அருள் எம்மை தொடர்ந்தும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆள் பார்த்து செயற்படாத அன்பின் இறைவா, எல்லாருக்கும் எல்லா பெற எம் நாட்டு தலைவர்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டின் அமைதியை நிலைவிடவும், மக்களிடையே சமத்துவம் காணவும் வேண்டி வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் உணர்வுகளை தூண்டி எழுப்பும் ஒப்பற்ற இறைவா,
திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்களாகிய நாங்கள் துன்பங்களை வருவதைக் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்கவும், துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயற்பட வேண்டி வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை இன்றைய பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற கிரேஷியன், விஜயராஜ், மரியான், அந்தோனி, பத்மநாதன், வசீகரன், ஆப்ரஹாம், அக்னேஸ், பிரான்சிஸ் சேவியர், ராகுடனே, சௌரி முத்தன்னம்மா, மரியனாகியம், கிளாரம்மா, யாருமினியாத ஆன்மாக்கள், மேரி சிசில், ஆல்ஃபிரட், பால், சேவியர் பிரான்சிஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் என்றும் உடைய சன்னிதானத்தில் இளைப்பார அருள் கொடுத்தருளும். ஆண்டவர், இன்றைய பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தையும், திருமண ஆண்டு நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த குடும்பத்தையும், நோய் குணமடைய வேண்டும் என்று வேண்டுகிறவரையும் ஆசீர்வதையும், மேலும் தங்களுடைய குருத்துவ அருள்பொழிவு நாளிலே உமக்கு நன்றி சொல்லி வேண்டுகிற அந்த குருக்களை ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுகிறோம். மது திருத்தந்தைக்கான தெரிவு என்று இடம்பெறுகிற பொழுது ஆண்டவரை உம்முடைய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் எங்களுடைய கருதினார்கள் அத்தனை பேரையும் நிரப்பி நீரை அருள் பொழிந்து அவர்கள் நல்லதொரு திருத்தந்தையை தெரிவு செய்கிற ஞானத்தை கொடுத்து வழிநடத்தோம் என்று ஆடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, மலர்கின்ற பூவாயும் பீடம் வந்தேன், ஒளிர்கின்ற தீபம் நில்லமானேன், எழுகின்ற தூபம் என்னுள்ள பலியாய், அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன், மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன். புது வாழ்வு வாழ என் வாழ்வு இந்த திருப்பலி நீ அல்லவா, பாவங்கள் போக்க பாடுகளேற்ற செம்மறி நீ அல்லவா, உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய், உன்னாவி தந்தாய் என்னாவி ஏற்பாய், என்னையோர் பலியாய் உன்னோடு சேர்ப்பாய், மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன், ஒளிர்கின்ற தீபம் முன்னில்லமானேன், எழுகின்ற தூபம் என்னுள்ள பலியாய், அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தேன், மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பயணத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். இன்றைய நாளிலே தெரிவு செய்யப்பட இருக்கிற புதிய திருத்தந்தை எங்களாயர் ஜஸ்டின் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு, இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமே காத்து மக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா இருள் நீங்கவா, உனை போல என்னை மாற்றவா, உந்தனில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறுமலராக என்னை உந்தன் பாதத்திலே, உந்தனில் பொங்கும் அன்பு சோலையிலே சிறுமலராக என்னை உந்தன் பாதத்திலே, அளிக்கும் என் இதயத்தில் உணவாகவா, அளிக்கும் என் இதயத்தில் உணவாகவா, அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா இருள் நீங்கவா, உனை போல என்னை மாற்றவா, என் சொல் செயல் எண்ணங்கள் நீயாகவே, இனி வாழ்வேனே உனிலென்றும் நிலையாகவே, என் சொல் செயல் எண்ணங்கள் நீயாகவே, இனி வாழ்வேனே உனிலென்றும் நிலையாகவே, அருள் தந்து வளம் தந்து இணையாளவா, அருள் தந்து வளம் தந்து இணையாளவா, அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என் இயேசுவே, இணையாளவா இருள் நீங்கவா, உனை போல என்னை மாற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் புரியும் பண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும், அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அதருள் உதவியை அளித்தென்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே,
ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.